வணக்கம். நமக்கு எண்கண ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு கேள்வி. பாவத்துவமும் இல்லாம, சுபத்துவமும் இல்லாம, இயல்பாக இருக்கிற தசை எப்படி இருக்கும்? ஓகே. இந்த கேள்விக்கு வந்து கொஞ்சம் விரிவாக தான் பதில் சொல்ல முடியும். ஓகே. அவங்களோட கேள்வி என்னன்னா, இது சனியின் சுபத்துவ அமைப்புகளை பத்தி பேசியிருந்தோம். ஒருவேளை சனி வந்து சுப அமைப்புல இல்ல, கெட்டும் போல நல்லாவும் இல்ல அப்படின்ற அமைப்புல வந்து என்ன மாதிரியான பலன் செய்வாரு? ஓகே. இயல்பாக சனி எங்கெங்க கெடுவார் அப்படின்ற சில விஷயங்கள பாருங்க. அவருக்கு பிடிக்காத கடக, சிம்ம குறிப்பாக சிம்ம வீடு. அங்க அவர் கெடுவாரு. அமாவாசை சந்திரனுடைய வீடாக இருக்கும்பொழுது கடகத்துல கெடுவார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்பொழுது கடகத்தில் அவர் ஒரு சுப நிலையை அடைவார். அதற்கு பிறகு தனுசு வீட்டுல அவர் சுபத்தன்மை அடைவார். மீன வீட்டுல சுபத்தன்மை அடைவார். துலாத்திலையும் ரிஷபத்திலையும் ஒரு அளவுக்கு ஒரு 60% சுபத்தன்மை அடைவார். மிதுன கன்னிகள்ல பரவாயில்ல 40% அப்படின்ற மாதிரியான கெடுதல்களை குறைச்சிக்குவார் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் கடுமையான பலன்களை செய்வார். ஓகேங்களா? மேஷ விருச்சிகத்துக்கு கடுமையான பலன் செய்வார். அவருடைய மகர கும்ப லக்னங்களுக்கு ஒரு வகையில கெடுதல்களை பண்ணாலும் அந்த வீடுகள்ல இருக்கும்பொழுது உடல் வலிமையாக இருக்கும். லக்னாதிபதி லக்னத்துல ஆட்சியில அந்த அடிப்படையில உடல் வலிமையாக இருக்கும். உடல் உழைப்புக்கு தயாரா இருப்பாங்க. சரி, சனியின் இயல்பே உடல் உழைப்புங்க. 10,000 வெள்ளிக்கு வேலை செஞ்சுட்டு 1000 வெள்ளியோ 800 வெள்ளியோ வாங்கிட்டு வருவாரு. மிச்சம் 9,000 வெள்ளியோ வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வருவது. அடிமைத்தனமான தொழில்களில் ஈடுபடுறது, தானே சுயமாக தொழில் செய்வதில் தயக்கப்படுறது, இதெல்லாம் சனியின் இயல்பு. அடிக்கடி நான் சொல்வேன், நீங்களே மகர லக்னம் கும்ப லக்னமாக இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க டிபி வைக்கவே ஒரு தயக்கம் உள்ளவரா இருப்பீங்க. ஐயோ, யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தன்மை வந்துடும். இது சனியின் அந்த ஒரு மனப்பான்மை. இது போக பாருங்க, கருப்பாவோ இருட்டாவோ காக்காவோ பேட்மேனோ அந்த மாதிரியான இது வைப்பீங்க. என்னது டிபி வைப்பீங்க. உங்களுக்கு இயல்பாகவே சில நெகட்டிவான அமைப்புகள் மேல ஈடுபாடு வரும். சுபத்துவ சனி சுத்தமான ஆன்மீகத்தை கொடுப்பார். கெட்டு போன சனி கடவுள் மறுப்பாளரா இருப்பீங்க. நீங்களே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிலியா இதா இருந்து கடவுள் மேல பெரிய நம்பிக்கை இல்லாம அந்த மாதிரியான தன்மையா இருப்பீங்க. இதுல அவர் எந்த வீட்டு ஓனர், அந்த வீட்டினுடைய பலனை கடுமையா கெடுப்பாருங்க. சனிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்க் இருக்கிற பார்க்கிற இடங்களை கெடுப்பது. சனி இருக்கிறத விட பார்வை கொடூரமானது. அந்த அமைப்புல சனி இயல்பாக நீங்க தனிச்சு சொல்லிட்டீங்க, வேற எந்த சுவர் இல்ல இது இல்ல அப்படின்ற பட்சத்துல எங்கே இருந்தாலும் கெடுப்பாருங்க. அப்ப சனிக்குன்னு இடமே இல்லையா அங்க இருக்கிறதுக்கு அப்படின்னும் பொழுது இயல்பாக 3 10ஆம் இடங்கள்ல உபஜய ஸ்தானங்கள்ல அவர் நல்ல அமைப்புல இருப்பாரு. ஆனா அது மிதுனத்துக்கு சரியா வராது. ஓகேங்களா? மிதுனத்துக்கும் துலாத்துக்கும் அது ஒரு மாதிரி சரியா வராது. ஏன்னா அந்த வீடுகள் அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலான அமைப்புகள்ல வந்துடும். இது வந்து கன்னிக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஆனா முதலாவது நிலையாக மிதுனத்துக்கு அவர் 3ல இருக்கும் பொழுது அப்பா, ஓகேங்களா? ஏன்னா சிம்மம் கெடுது, நேரடியா 9ஆம் பாவகம் கெடுது. இந்த இடத்துல அவர் மறையணும் அப்படின்ற அமைப்புகள்ல உபஜயஸ்தானங்கள்ல மறையலாம். ஆனாலும் விதிவிலக்குக்கு உட்பட்டது. சரி, எங்கெங்க பரவாயில்ல, 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரவாயில்ல. லக்ன பாவகங்களுக்கு 6 12ஆம் அமைப்போட அவர் மறையிறது 12ல இருக்கும்போது உங்களை கஞ்சனா வச்சிருப்பாரு. 6ல இருக்கும்பொழுது கடன் நோய் எதிர்ப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையில லக்னத்தோட அடிப்படையில தான் அந்த பலன்கள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் விட சிறப்பே இல்லையா? திக்பலமாக இருக்கிறது. குறிப்பிட்ட லக்னங்களுக்கு திக்பலமா இருக்கிறது. ஓகே. எல்லா லக்னங்களுக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல திக்பலம். அந்த திக்பலம்ன்றது என்னன்னா கிட்டத்தட்ட அவரை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. இந்த திக்பலம் யாருக்கு சிறப்பா வேலை செய்யும்? துலாம் லக்னக்காரர்களுக்காக தாங்க இந்த திக்பல தன்மையை அவர் அடைகிறாரு. 7ஆம் இடத்துல அவர் நீச்சம். 7ஆம் இடத்துல ஒரு நீச்சம் அடையும் போது என்ன நடந்துரும்? ஆயுள் அப்படி இப்படின்ற பல விஷயம் இல்லாம போயிருமே. அங்க திக்பலம் என்ற ஸ்தான பலத்தை மறுபடியும் ஸ்தான பலத்துக்கு நிகரான தன்மையை அவர் அங்க அடையும் போது அந்த இடத்துல அவருக்கு மறுபடியும் பலம் வருது. ஆனா திக்பலமா இருக்கிறாருன்னு ராகு கூட செவ்வாய் கூட இருந்தாருனாக்கா லைஃப் பார்ட்னரே இருக்காதுங்க அவருக்கு. பாருங்க, 7ஆம் பாவம் கெட்டு போயிரும்ல. இந்த தன்மையில வந்துடும். எந்த லக்னமாக இருந்தாலும் ஓகே. சனி உச்சமாக இருந்தா மகர கும்ப லக்னத்துக்கு நல்லதா? நல்லது இல்லைங்க. உங்களை வேலைக்காரனா வச்சிருப்பாரு. சனி நீச்சம் அடைவது, சனி பலவீனம் அடைவது, சனி சுபத்தன்மை அடைவது உங்களுக்கு உடல் உழைப்பு தேவையில்லாத சில தன்மையாக இருக்கும். கும்ப மகர லக்னக்காரங்களை பாருங்க, எனக்கு வேர்க்கிற மாதிரி உழைச்சாங்க தாங்க நிம்மதியா இருக்கும். அது என்னங்க ஆபீஸ்ல அக்கௌண்ட்ல உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சில பேர். இது சனியின் இயல்பு. இதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஹார்ட் ஒர்க்கே பிடிக்காது. ஸ்மார்ட்டா ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். சனியின் இயல்பு குணம் உங்களை உடல் உழைப்பு மாதிரியான அமைப்புகள்ல வைக்கிறதுங்க. அவரே ஆகாத 6 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நோய்களை கொடுப்பார். கால்களை நடக்க முடியாம பண்ணுவார். நோய் சனினாலே நோய்ங்க. அசிங்கம், அவமானம், கடன், வழக்கு, எதிரிகளை உருவாக்குறது, பலவீனமா ஆக்குறது, உடல்
பருத்த உடலுக்கு இவரு காரகம்னா கூட உங்களை நிதானமாக காலை ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்க வைக்க தன்மை, இயல்பாக செயல்பட முடியாத மாதிரியான தன்மை, ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டரா மீன்ஸ் அந்த பேரு குறைந்தவர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அந்த மாதிரியான அமைப்புகள்ல உங்களை ஒரு மாதிரியான அந்த தன்மைக்கு மாத்துவாரு. ஓகேங்களா? கடுமையான அழுக்கு சார்ந்த இயல்பு நான் ஒரு சொன்னேன். ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீசர் என்ட்ட சொன்னாரு. வந்து நாங்க இந்த இதுல இருந்தோம். அவர் கும்ப லக்னம். ஐயோ! அந்த வொர்க் ஷாப்ல அந்த அந்த இன்ஜின் ஆயிலோட பெனஞ்சு சாப்பிடுற அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்டின்னாரு. அது கூட நான் ஒரு நாள் பேசியிருக்கேன். இதெல்லாம் சனியின் இயல்புங்க. ஓகேங்களா? பாபத்துவமான சனி, இயல்பான சாரி பாபத்துவம் இல்ல. இயல்பான சனியே பாபத்துவம் தாங்க. சனியே கெட்டவருங்க. சனி இருக்கக்கூடாதுங்க. நீங்க நீதிமான் அவரு, இவருன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். 7.5 சனி, அஷ்டம சனிய தாண்டி வந்து பாருங்க. கொடூரத்தின் உச்சம் சனி அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ சனி எல்லா வகையிலுமே மனசாட்சி இல்லாத ஒரு தண்டனை கொடுக்கிறவரு. சனி இயல்பாக இருக்கிறாரு, லக்னத்தோட தொடர்பு கொண்டிருக்காருன்னா, உங்களுக்கு எண்ணங்களின் அடிப்படையில ஒரு மாதிரியானவரா இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற 1000 வெள்ளிய விட்டுட்டு, பக்கத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற 100 வெள்ளிய பத்தி விடிய விடிய தூங்க மாட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச கணவனோ, மனைவிய விட்டுட்டு இன்னொருத்தரோட கணவனோ, மனைவியோ எப்படி இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள், சில பொறாமையான சில தன்மைகள், இந்த மாதிரியான சில மனிதனுக்கு தேவையற்ற சில தன்மைகள் ஆட்சியான சனிக்கிட்ட இருந்து கிடைக்கும். இது ஆயுளும் உட்பட அப்படின்னு சொல்லிடலாம். ஆயுள் தேவையில்லையாங்க? இந்து மதத்தின் அடிப்படையில மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை. பிறந்து இந்த பிறப்பில்லாத நிலை அடைந்து இறைவனோடு கலந்து மீண்டும் பிறவா நிலை அடைகிறது இந்து மதத்தினுடைய அடிப்படையான ஒரு தாத்பீகம். அதனோட அடிப்படையில ஆயுளும் தேவையில்லை. குடும்பத்தை விட்டுட்டு சுயநலமாக இருக்கக்கூடிய ஆன்மீகமும் தேவையில்லை. இதுதாங்க விஷயம். இதுல என்ன இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம். இதுல எதுல உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னு பாருங்க. ஆனா சனி வராரு அப்படின்ற பொழுது சில நூதனமான சில அமைப்புகளை செய்வாரு. அவர் சுபத்தன்மையாக இருக்கும் இல்லாதப்ப. நவாம்சத்தை அவர் கேதுவோட சேர்ந்துட்டாரு, நல்ல பலன் இருக்கும். ஆனா சனி பார்வையை வாங்கி கேதுவோட இருக்கக்கூடாது. செவ்வாயுடைய கலப்போ இணைவோ பார்வையோ இல்லாம சனியோட இருக்கும் பொழுது சனியின் கெட்ட தன்மையை கேது வந்து ஃபில்டர் பண்ணுவார். ராகுவோட சேர்ந்தா தசையில பேயாட்டம் ஆட போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம்ங்க. சரிங்களா? இதுதான் அமைப்பு. 8ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறாரு. இருக்கிற இடத்த கெடுப்பாருங்க. 8ல இருந்தா என்ன நடக்கும்? 2 கெடுப்பாரு, 5 கெடுப்பாரு, லாபத்த கெடுப்பாரு, தொழில கெடுப்பாரு. இந்த மாதிரியான அமைப்புகள பண்ணுவாரு. இது மாதிரியான சனி கெடுக்கிறது எப்படி குரு எங்க பார்த்தாலும் நல்லது, சுக்கிரன் எங்க இருந்தாலும் நல்லது அப்படின்றமோ, சனி எங்க இருந்தாலும் தப்புங்க. எங்க பார்த்தாலும் தப்பு. எல்லாத்தையும் கெடுப்பார். அதிகமா தசையில கெடுப்பார். சரிங்களா? ஸோ ஒளி கிரகங்களோடு அவரு பார்க்கக்கூடாது, சேரக்கூடாது. ஒளி கிரகங்கள் கெடும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.